ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஒரு அனிமேஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான ஸ்வாப்டு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கற்பனையான உலகத்தில் ஒரு பள்ளத்தாக்க காட்டுறாங்க. அதில் நிறைய கிரீச்சர்ஸ் வாழ்ந்துட்டு வருது. டிசோ அப்படிங்கிற ஒரு நடக்கும் தாவரம் அங்கே இருக்கிற கிரீச்சர்ஸ்க்கு ஒரு பவர் கொடுக்குது. அது என்னன்னா, ஒரு கிரீச்சர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடல்ல இருந்து வேற ஒரு மிருகத்துடைய உடலுக்கு வந்து பாடி ஸ்வாப் பண்ண முடியும். அது மூலமா ஒவ்வொரு கிரீச்சருக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சது. இதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க ஆரம்பிச்சாங்க, ஒரு பேக் மாதிரி. இதனால அந்த பள்ளத்தாக்கு தன்னுடைய ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சதை தாங்கிக்க முடியாத ஒரு நரி பாத்தீங்கன்னா டிசோவுடைய பவர் திருடி ஒரு ஃபயர் உல்ஃபா உருமாறி அங்க இருக்கிற டிசோஸ் எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிக்குது. மீதமுள்ள டிசோஸ் அந்த பள்ளத்தாக்க விட்டு போயிடுறாங்க. கரண்டேல போக்கோ இனத்தை சேர்ந்த ஹீரோவா இருக்கிற ஆலியும் ஒரு பறவையா இருக்கிற ஐவியும் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா எசோவுடைய பவரால பாடி ஸ்வாப் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின அந்த அட்வென்ச்சர் ஜர்னி என்ன அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. அனிமேஷன் ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு டாப் நாச்சா இருந்துச்சு. விஷுவலி ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு மூவியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். அனிமேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலாவும் கிறிஸ்டல் கிளியராகவும் இருந்தது பார்க்கிறதுக்கு. பெருசா பிளர் அப்படின்றது எதுவுமே இருக்காது. கிரீச்சர்ஸ் டிசைன் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சவுண்ட் ட்ராக்ஸ் பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. லைட் ஹார்ட்டர் அண்ட் ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஸ்டேஜ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்து மூலமா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இது ஒரு ஓல்டான மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். டீமன் ஹண்டர்ஸ் மாதிரியான படங்களை பார்த்து அப்கிரேட் ஆகி போயிட்டு இருக்கிற கிட்ஸ் கிட்ட இந்த படம் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். தமிழ் டப்பிங் இனிமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பிரெடிக்டபிளா தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். கிட்ஸ் எல்லாரும் லீவ்ல இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் ஒரு அத்தன்டிக்கான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். மொத்தத்தில் இது ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் வந்திருக்கு. ஸ்வாப்டு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.